பள்ளிக்கூடத்துக்கு வந்த அன்னைக்கு குழந்தைங்க ஒருத்தர் கூடமே அங்கே கிடையாது. வாட்ச்மேனும் விறகுக்காரர் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, பெல் அடித்தா சாப்பாடு வாங்க மட்டும் தான் குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக இருந்துச்சு. உடஞ்சி அழுது போனேன். அடுத்த நாள் தலைமை ஆசிரியர் வந்தாங்க. ஒரு 3 பெண் குழந்தைகள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. அந்த 3 பெண் குழந்தைகள்கிட்ட கேட்டப்போ, பள்ளிக்கூடத்துக்குலாம் யாரும் வரமாட்டாங்க, எங்கள் HMS வந்தால் நாங்கள் ஒரு 4-5 பேர் வருவோம், அவ்வளோதான், அதுவும் வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்ற கேள்வி கேட்டப்போ, தெரியாது, அதெல்லாம் அவங்களாம் வீட்டில் வேலை இருக்கும், மாடு மேய்க்கணும், குழந்தை வச்சுக்கணும், இப்படி தான் குழந்தைங்க பேசுறது. அப்போது யார் வீடுலாம் அங்கே பக்கத்தில் இருக்குது, நம்ம போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய கூப்பிட்டு அவங்க வீடு காமிங்க பேசணும் சொல்லும்போது, பக்கத்து வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் பேசும்போது, ஆக்சுவலாக அப்போ 4வது 2 வாரத்தில் அவங்க வீட்டுக்கு போய் பேச ஆரம்பித்தேன். என்ன புதுசாக டீச்சர்லாம் வீட்டு பக்கம்லாம் வராங்க, புது டீச்சராமா நீ, உனக்குன்னா மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வரப்போகுது, நீ எதுக்கு வீடு வர, இப்படிப்பட்ட வார்த்தைகள். ஒரு சிலர் பா சின்ன பொண்ணாக இருக்குது, இதை யாருங்க போட்டாங்கன்னு தெரில, அவ்வளோதான், ஒரு 4 நாளைக்கு இதுமாரி வீடாக போவோம், அதுக்கப்புறம் திருப்பியும் அதுவும் ஏமாற்றி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாய்கள், நிறைய வார்த்தைகள் சாடலாகவே கேட்டேன். இன்னொரு கேள்விகள் வந்துச்சு. இன்னொரு கேள்வி என்னென்னா, ஆமாம் நீ எந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கிறேன், பொம்பளை தானே, மனுஷி தானே அப்படின்னா, இல்லை நீங்களாம் கீழ்நாட்டாளுங்க தான், நான் எந்த ஜாதி நீ அப்படின்னு கேட்டாங்க. நான் மனுஷி, நான் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சராக வேலைக்கு வந்திருக்கிறேன், இங்கே பிள்ளைங்க எனக்கு வேணும், புள்ள பேர் பள்ளிக்கூடத்து அட்டனன்ஸில் இருக்குது, எனக்கு புள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ புள்ள வச்சுக்குவியா, நீ மாடு மேய்ப்பியா, நீ வேலை செய்வியா, உனக்கு என்னத்துக்கு இது வேலை, போயிட்டு உக்காந்துட்டாங்க, சம்பளம் வாங்குற வேலையை பாருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாமே பெரியவங்கள்லேருந்து நடுத்தர வயசு வரைக்குமே என்ன கேட்டாங்க. அதனால் இவங்களுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, அதனால் அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்களுடைய அறியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. படிப்பினுடைய வாசமே தெரியாதவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் நான் சொல்கிறத தாண்டி வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதே எனக்கு பெரிய இதுவாக இருந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து கலந்துரையாடல. அவங்க வீட்டில் போய் ஒருத்தி அது என்னை உள்ள அலோவ் பண்ணலாம் கூட திண்ணில உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அக்கா ப்ளீஸ்க்கா, அப்புறம் தண்ணி எதனா கொடுக்குங்க, பசிக்குதுக்கா, சாப்பாடு எதனா போடுங்க. அவங்க வீட்டில் நான் ஒருத்தியாக மாறதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பாவம்டா அந்த டீச்சர்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்களை அனுப்புனவங்க நிறைய பேர். அப்போ நான் குளிக்க வச்சுட்டு அவங்கள ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே முதல்ல அந்த பாவாடையை துவைக்கிறதுக்கான வேலை பார்ப்போம். பெண் குழந்தைங்க அப்படின்னு சொன்னால், ஆண் குழந்தைங்களே வெக்கப்படுவாங்க ஒரு சிலர். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவங்க அம்மா மாதிரி தானே, அவங்க அக்கா மாதிரி தானே, இதுக்கு எதுக்கு வெக்கப்படுறேன்னு சொல்லும்போது ஒரு சிலர் அலோவ் பண்ணுவாங்க குளிக்க வைக்கிறதுக்கு, ஒரு சிலர் இல்லைல்ல நான் அந்த அண்ணன்கிட்டே குளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெண் குழந்தைங்க மோஸ்ட்லி எதுவும் சொல்லாதுங்க, நான் குளிக்க வச்சாவே குளிச்சுப்பாங்க. அப்போது இதை குளிக்க வச்சு முடிச்ச உடனே அந்த ட்ரெஸ்ஸு காஞ்சிரும், அதை போட்டு தான் நாங்கள் உட்கார வைப்போம். இது என்னன்னா என் பிள்ளையா இருந்தா நான் செய்வேன்ல, எனக்கு கல்யாணம் ஆனாதான் என் பிள்ளை அப்படிலாம் இல்லை. அப்போ என் தங்கச்சி இருந்தாவோ என் பிள்ளைங்க இருந்தாவோ நான் என்ன பண்ணணும் அதுதான் அங்கே பண்ணேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்ட்ரென்த்து 2007க்கு அப்புறம் 2008 இருக்க ஸ்ட்ரென்த்து டெவலப் ஆகிட்டு போயிடுச்சு. 50 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அங்கே ஃபீடிங் ஸ்ட்ரென்த்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பேசின வார்த்தைகள்னா 50 குழந்தைங்களுக்கு தேவையான உணவு நீங்கள் கரெக்டாக எந்த அளவு எழுதுறீங்களோ அந்த அளவு கொடுத்துருங்க, அதிகமாக போச்சுன்னா நான் என் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்களே வாடனால எதுவும் பேச முடியல. மலைக்கு போனோம் அப்படின்னா அரசவெளி பள்ளிக்கூடம் பார்க்கணும், அவ்வளோதான். அந்த பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் போதும் நம்ம பேரை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற லெவலில் இந்த பள்ளிக்கூடம் வந்துடுச்சு. ஸோ இங்கே ஒரு 50 பசங்க ஃபீடிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னா 80 இருக்கும், 70 இருந்துச்சு, 80 இருந்துச்சு, 90 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 120 ஆச்சு, அதுக்கப்புறம் 150, 300, போன வருஷம் இந்த வருஷம் 413 பேர் இருக்காங்க.